70 ரூபாய்க்கு ஐஆர்சிடிசில ரூமா என்னடா சொல்ல அப்படிங்கிறீங்க? ஆமாங்க, உண்மைதான். நீங்க ஐஆர்சிடிசி வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய டிக்கெட் ரிசர்வேஷன் பிஎன்ஆர் நம்பரை இங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டீடைல்ஸ் இங்க வருங்க. எங்க இருந்து எங்க போறீங்க, ட்ரெயின் நம்பர், எத்தனாம் தேதி டிராவல் பண்றீங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இங்கேயே காட்டும். அது போக எங்க வேணும் டார்மெட்ரி எங்க வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு யாருக்கு டார்மெட்ரி வேணும்ன்றதையும் செலக்ட் பண்ணிட்டு எந்த டேட்ல வேணும் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிட்டு பெட் டைப் டார்மெட்ரி டபுள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஏசியா நான் ஏசியா அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிட்டு கோட்டால ஜெனரல் கொடுத்துட்டு டீடைல்ஸ் ஒன்று செக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அவைலபிள் இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுங்க. இதுதான் முக்கியமான பேஜ். ஏன் அப்படின்னா இங்க உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றத எல்லாமே செக் பண்ணிட்டு எவ்வளவு நேரத்துக்கு இந்த ரூம் ஓகே அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் ஆப்ஷன் போகும். பேமெண்ட் ஆப்ஷன் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். இந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களுடைய கம்ப்ளீட் அட்ரஸ் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா உங்களுடைய பேரு, எங்க இருக்கீங்க, எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க, உங்களுடைய ஒரு ஆதார் ப்ரூஃப் கண்டிப்பா சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் R3 டார்மெட்ரி அங்கே தான் உங்களுக்கு அலர்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் போங்க. பேமெண்ட் ஆப்ஷன்